सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. சர்வவேதாந்த சித்தாந்த சார சங்கிரகா அப்படின்னு பெயருடைய கிரந்தத்தை ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் நமக்காக அருளினார். இந்த கிரந்தமானது பிரஸ்தான திரயத்துக்கு வேறாக பிரகரண கிரந்தம் என்று அழைக்கப்படுகிறது. சாஸ்திரைக தேச சம்பந்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்திதம் தம் கிரந்தம் பிரகரணம் நாம அப்படின்னு டெபினிஷன். சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை தான் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அதை விரிவாக அவருடைய சொந்த சுதந்திரமாக வியாக்கியானம். நம்ம இது வரைக்கும் பிரம்மசூத்திரம், கீதை, உபனிஷத்லாம் எப்படி பாக்குறோம்னா அங்க மூலத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் சொல்ல முடியும். இவளுக்கு அந்த சுதந்திரம் இருக்காது. இங்க அப்படி இல்லை. இவர் சுதந்திரமாக இவர் தன்னுடைய ஐடியாவை அங்க சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தம். இது பிரகரண கிரந்தம் அப்படின்னு பேரு. கிரந்தாதோ கிரந்த மத்தியே கிரந்தாந்தேஜ மங்களம் ஆச்சரணீயம் சிஷ்டாச்சாரா இது நியமம். எந்த ஒரு புஸ்தகம் எழுதினாலும் மங்கள ஸ்லோகத்தை பண்ணணும். முதல்லையாவது பண்ணணும், நடுவிலையாவது பண்ணணும், கடைசியிலையாவது பண்ணணும் அப்படின்னு சிஷ்டாச்சாரம் இருக்கு. ஆச்சாரியால் முதல்லயே பண்ணிட்டார். அகண்ட ஆனந்த சம்போதா வந்தனாத்ய ஜாயத்தே கோவிந்தம் தமஹம் வந்தே சிதானந்த தனும் குரும் அப்படின்னு சொல்லி கோவிந்த பகவத் பாதாராக இருக்கக்கூடிய தன்னுடைய குருவை நினைத்த மாதிரி ஆச்சு. அந்த கோவிந்தராஜனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையும் தியானம் பண்ணதாக அப்படி ஆரம்பிச்சிருக்கார் கிராண்டாக. தியான மூலம் குரோர் மூர்த்திகி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், முக்தி மூலம் குரோர் கிருபா அப்படின்னு குருவனுடைய மூர்த்தி தான் எப்பொழுதும் தியானம் பண்ணணும். குருவனுடைய மூர்த்தி எப்பொழுதும் குருவனுடைய பாதத்துக்கு தான் நம்மளுடைய பூஜை. பூஜா மூலம் குருவோ பதம், அவருடைய பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா. அப்புறம் குரோர் வாக்கியம் மந்திரம் மூலம் குருவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் நம்ம முன்னுக்கு வரதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள்ன்றதை புரிந்து கொள்ளணும். இப்படி குருவனுடைய கிருபை இருந்ததே ஆனால் முக்தி மூலம், முக்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அந்த குரு கிருபை தான் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறதுனால இப்படி குரு வந்தனம் பண்ணார். அதற்கு பிறகு அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனத கோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆசிரியே அபீஷ்ட சித்தையே, பரிபூர்ணமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ஒரு நமஸ்காரம், வஸ்து நிர்தேசம். நமஸ்கார ரூபமாக முதல்ல பண்ணார். இப்ப வஸ்து நிர்தேசமாக பண்றார். இப்படி வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஒரு விஷயம், ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்க விஷயமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எல்லாருக்கும் சித்திக்கணும் அப்படின்றதுக்காக ஆச்சாரியார் பரமகிருபையோட ஆலயம் கருணாலயம் இருக்கக்கூடிய ஆச்சாரியார் எழுதினார். அதற்கு பிறகு சம்பிரதாயம் என்ன? வெறும் குருவந்தனம் வஸ்துவை சொன்னா வேதாந்தத்தை சொன்னால் மட்டும் போதாது. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. எல்லாம் வேண்டுமையானால் அந்த பகவத் அனுகிரகமானது அவசியம் அப்படின்னு சொல்றதுக்காக யதாலம்போ தரம் ஹந்தி சதாம் பிரத்யூக சம்பவம் ததாலம்பே தயாலம்பம் லம்போதர பதாம்புஜம் அப்படின்னு எழுதினார். சில வார்த்தைகளுடைய விளையாட்ட பண்ணிட்டார். யதா லம்போ தரம் ஹந்தி, தரம்னா பயம். அந்த யாரை பிடித்து கொண்டா எதா ஆலம்பகா, இந்த தெய்வங்களை பிடித்து கொண்டோமே ஆனால் நமக்கு ஃபியர்லெஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பயம் போன எப்ப பார்த்தாலும் ஜரா பயம் இல்லையா, வியாதி வந்துருமோன்னு பயம், அதை சாப்பிட்டா தப்பா இதை சாப்பிட்டா தப்பா, இப்படி பயம் பயம் பயம்ன்றதுதான் ஒரு மனுஷனுடைய கீழ் நோக்கி காரணம். பயமற்ற நிலை இருந்தது ஆனால் அவன் எதுக்கு கவலைப்படுவான் இல்லையா. தரம் ஹந்தி அப்படின்னு ஒருத்தாங்க. லம்போதரம் அப்படி பாருங்க, எதா லம்போ தரம் ஹந்தினார். லம்போதரம்ன்ற வார்த்தையும் அவங்க கொண்டு வர இப்படி ஒரு புராபம், இப்படி ஒரு அழக பண்ணார். யாருக்கு? சதாம் பிரத்யூக சம்பவம், நல்லோர்களுக்கெல்லாம் பிரத்யூக சம்பவம்னா இடைஞ்சல்கள் உண்டாகும். அதை
அந்த பயத்தை ஹந்தி நீக்குகிறார். யாரு? எதா லம்பு, அவரை பிடித்து கொண்டோமே. ஆனால் எதனுடைய பிடிப்பானது சதாம் நல்லவர்களுக்கு பிரத்யூக சம்பவம் இடைஞ்சல்களை தரம் ஹந்தி அந்த பயத்தை போக்குகிறதோ ததாலம்பம் தத்து ஆலம்பே அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆலம்பம் யாரு? தயாலம்பம் இல்லையா? கருணைக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய அந்த லம்போதர பதாம்புகம், அந்த லம்போதரனாக இருக்கக்கூடிய அந்த மகாகணபதிக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிச்சார். இது வரைக்கும் இப்போ இந்த கிரந்தத்தை பத்தி சொல்லணும். இதுதான் முக்கியம். வேதாந்த சித்தாந்த சார சங்கிரஹ உச்சதே பிரேக்ஷாவதாம் முமுக்ஷூனாம் சுகபோதோபபத்யதே உபபோதோபபத்தயே அப்படின்னா வேதாந்தம்னா என்ன, சித்தாந்தம்னா என்ன அப்படின்னு போன தடவை பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு தடவை, ஏன்னா இந்த இடத்துல அந்த பதத்தை யூஸ் பண்றோம் இல்லையா? வேதத்தினுடைய அங்கம் வேதாந்தம், வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம், வேதஸ்ய அந்தஹா வேதாந்தா, வேதானாம் அவசான பாகா வேதாந்தா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பிரதானம் இல்லையா? வேத சிரஸ் அப்படின்னு சொன்னா உபனிஷத் அப்படின்னு. இஞ்சான் உடம்புக்கு சிரஸ் தானே பிரதானம். அதாவது வேதத்துக்கு எது பிரதானம்னா சிரஸாக இருக்கக்கூடியது உபனிஷத், அதுதான் பிரதானம். அதனால வேதாந்தம் அப்படின்னு அர்த்தாச்சு. இந்த வேதாந்தத்தை ஏன் அப்படி எல்லாரும் தலையில கொண்டான்னா ஜீவ பிரம்ம ஐக்கிய வாக்கியத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதுதான் வேதாந்தம். ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியதை தத்து சமன்வயாத ஒரு சூத்திரம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. அதுல என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணா எல்லா வேதத்தினுடைய தாற்பயங்கள் என்ன, 1180 சாகைகள் இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் ஒரு முனையாக ஒரே கருத்தை தான் சொல்றது. அது என்ன? அத்விதீய பிரம்மணி தாற்பயம், அத்விதீயமான அந்த பிரம்மத்துலதான் தாற்பயம், அதுவே பிரம்மம், நான் ஆத்மா என்று சொல்லக்கூடியதெல்லாம் தாற்பயம். அதுதான் வேதாந்தம். சித்தாந்தம்னா என்ன அப்படின்னா அபாதித நிச்சயா. எவ்வளவு தைரியமா சொல்றோம் பாருங்க. அபாதித, இந்த நாங்க சொல்ற சித்தாந்த வேதாந்த சித்தத்தை nobody can question at any point of time. It cannot be negated by anybody at any point of time. இப்படி ஒரு தைரியம் வேற எந்த கிரந்தத்துக்காக யாராவது எழுதணும் சொல்ல முடியுமா? இப்படி what I say is the truth and that truth cannot be questioned by anybody at any point of time. இன்னும் கொடுக்குற உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் இன்னும் 1,00,000 வருஷம் ஆச்சுன்னா கூட இந்த அத்வைதத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு யாராவது ஒரு பொம்மை பிறக்கிறாங்கன்னு பாத்துடலாம். அப்படின்ற அர்த்தத்துக்கு இந்த நிச்சயம் வேணும். வேதாந்த வாக்கியத்துல ஒரு நிச்சயம் பிராமணிகத்வேன அபியுபகமார்த்தம் சித்தாந்தா, பிரமாண பூர்வமாக சித்திக்கணும். அது ப்ரூஃபோட நம்ம பேசினா ஏதோ பேசலாம்னு இருக்க முடியாது. அது இட் ஹாஸ் வேலிடிட்டி. அந்த வேலிடிட்டியை சொல்லக்கூடியதுதான் சித்தாந்தம். அதான் தீர்மானமான முடிவு. வேதாந்தத்தினுடைய தீர்மானமான முடிவாக இருக்கக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு சாரம், இதுதான் சாரம். வேதாந்தத்தினுடைய எசன்ஸ் இல்லையா? நியாயத்துவம், இதுதான் நியாயம், இதுதான் உத்தமத்துவம் அப்படின்ற இந்த எசன்ஸை எப்படி பண்றாரு? சங்கிரஹா பகுவர்த்த வாக்கியானாம் சங்கலனம். பகு அர்த்தங்களுக்குரிய இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் ஒரு இடத்துல நிலை கொண்டோம்னா என்ன பண்ண, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது எல்லாத்தையும் சுருக்கி சொல்றதுக்கு சங்கிரகம்னு பேரு. இப்படி வேதாந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள சித்தாந்தம் தீர்மானங்களுடைய சாரம், அதனுடைய எசன்ஸை சங்கிரகம் சுருக்கமாக உச்சதே சொல்லப்படுகிறது. யாருக்கு அப்படின்னா வேதாந்தம் யாருக்குன்னா பிரேட்சாவானாக இருந்தால் போதாது, அறிவாளியாக இருந்தால் போதாது, முமுட்சுவாக இருக்கும். இந்த மோட்சத்துல இச்ச மோட்சமே முமுட்சா. இந்த முமுட்சு அப்படி டைம் அண்ட் மை டைம் வந்து அவர் எழுதின அதிகாரி யாருன்றது நீங்க செல்லனாக்க நீங்க எனக்கு நீங்க பாருங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க, எவ்வளவு திங்க் பண்ணிருக்காங்க. மாடர்ன் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு பேசுறோம், அதெல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மாடர்ன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த நாள் இருந்ததுன்னாதான் வரணும். அசிய சாஸ்திரா அனுசாரித்வார். இந்த கிரந்தத்துக்கு இது எப்படி இருக்கு? வேதாந்த சாஸ்திரத்தை அனுசரித்து இருக்கு. இப்பவே உங்களுக்கு நான் வாணி கொடுக்குறேன். வேதாந்த சாஸ்திரத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர்கள் மட்டும் உட்காருங்க. இந்த வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா யூ கோ அண்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப், எங்கேயாவது போங்க அப்படின்னு சொன்னாரு. விவேகானந்தர் என்ன சொல்றாரு? லெட் யூ என்ஜாய் ஃபுட்பால் மேட்ச் அப்படின்ட்டாரு. இங்க உட்கார்ந்துட்டு அதை நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இல்ல அவன் அங்கேயே போய் என்ஜாய் பண்ணாலும் நல்லது. வேதாந்த சாஸ்திரத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர்களுக்கு அனுசரித்து எழுதப்பட போகிற புத்தகம் இது. இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். வேதாந்த சாஸ்திர
அனுசாரி அதை அனுசரணம் பண்ணிக்கிறது, அது கூட ஒட்டி இருக்கும் தன்மை இது இருக்கிறது. இப்படி சாஸ்திரஸ்ய எது ஏவம் மூலம் இல்லையா, இந்த சாஸ்திரத்துக்கு மூலமாக கூறப்படுவது எது? இந்த அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம் என்றால் என்ன அவரே சொல்ல போறார், நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சொன்னேன், விஷயம், அதிகாரி, பிரயோஜனம், சம்பந்தம் அப்படின்ற 4 தான். இது அவரே சொல்ல போறார், ஒரு ஸ்லோகத்திலையும் இதை காணிக்க போறார். இப்படி இந்த சாஸ்திரத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய அனுபந்த சதுஷ்டயத்தையும் நிர்திஷ்டம் தது இஹ, அது இங்கேயே சொல்லப்படுகிறது, அதை புரிந்துகள். இந்த கிரந்தமானது சாஸ்திரத்தை ஒட்டி இருக்கிறதுனால சாஸ்திரத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய எந்த 4 அனுபந்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் இப்பொழுது இவராலேயே இங்கு சொல்லப்படுகின்றன அப்படின்னு சொன்னார். சாஸ்திரத்தினுடைய அனுபந்த சதுஷ்டயம் என்ன அப்படின்னு நான் என்ன சொன்னேன், ஆச்சாரியார் சொல்லலையே. நம்ம குரு என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம கனவு. ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியா என்ன சொல்றாரு, ஒரு புத்தகம் படிக்கணும்னாக்க அதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது 4 விஷயம்பா அப்படின்னு சொல்றாரு. அதிகாரீச்ச விஷயா சம்பந்தஸ்ச பிரயோஜனம் சாஸ்திராரம்ப பலம் பிராபு அனுபந்த சதுஷ்டயம். அதிகாரியார், ஆர் யூ குவாலிஃபைடு? இந்த புக்கை படிக்கிறதுக்கு அதை முதல்ல கேள்வி கேட்டுக்கீங்க, அதுக்கப்புறம் டிக் அடிச்சாதான் மேல் கொண்டு பார்க்க முடியும். யூ கேன் என்டர் இன்டு தி புக். விஷயம் என்ன? அந்த விஷயம் எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா? அதான முக்கியம். எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு நியூக்ளியர் பிசிக்ஸ், எனக்கு என்ன செமிகண்டக்டர் சிப்ஸை பத்தி ஒரு லெக்சர் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? எனக்கு தெரியாத விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தால் ராமாயணம், மகாபாரதம் ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு, நான் படிச்சிருக்கேன், அதை நான் ரசிப்பேன். இப்படிப்பட்ட விஷயமா இருந்தானாக்கா ஐ கேன் கம் டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். விஷயா. அப்புறம் சம்பந்தம். சம்பந்தம்னா என்ன அர்த்தம்? எனக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும், இருந்தா தானே சம்பந்தம். இந்த புத்தகம் எதை எடுத்துரைக்கிறதோ அதை நான் எடுத்துரைத்த அந்த விஷயத்தை கிரகிப்பதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்படும்ன்றதுனால இந்த பாடன இந்த சம்பந்தமாக ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறார், நான் அதை கேட்கிறேன், இந்த சம்பந்தமானது இருக்கணும். சரி, அடுத்தது பிரயோஜனம், எனக்கு என்ன யூஸ் அப்படின்றதை நீங்க நிர்தாரணம் பண்ணாதான் நான் மேற்கொண்டு கிளாஸுக்கு வர முடியும். ஆகையினால அதிகாரித்துவம் வேணும், விஷயத்துவம் என்னன்னு தெரியணும், சம்பந்தத்துவம் என்னன்னு தெரியணும், பிரயோஜனத்துவம் இருக்கா அப்படின்னு இதை நான் அறிவோட இதை பார்த்து இந்த 4 இருந்ததே. ஆனால் சாஸ்திராரம்ப பலம் பிராபு, இதான சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கான பிரயோஜனம். இதைதான் அனுபந்த சதுஷ்டயம் 4 அனுபந்தங்களாக சொல்லுகிறார் அப்படின்னு சொல்ற. 4 கண்டிஷனோட இது இருக்க, இந்த பந்தம் இருக்கணும், இந்த இருந்ததுனாதான் கிளாஸுக்கு வர முடியும் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். இப்போ அதிகாரி அவர் புரிய வைக்கணும் நமக்கு. என்ன விஷயம்? வேதாந்தத்தினுடைய விஷயம் என்ன? வேதாந்தத்துக்கு நான் அதிகாரியா? வேதாந்தனுடைய விஷயம் என்ன? வேதாந்தத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? வேதாந்தம் படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த 4த்தையும் அவர் சொல்லணும். அவர் தானே சொல்ல, அனுபந்த சதுஷ்டயம் இருந்தாதான் சாஸ்திர ஆரம்ப பலம், அப்பதான் நீ சாஸ்திரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன அப்படின்னு அவர் சொல்றார், சதுர்பிஹி சாதனைஹி சம்யக் சம்பன்னோ யுக்தி தக்ஷிணா மேதாவி புருஷோ வித்வான் அதிகாரி அத்திர சம்மதா. எல்லாரும் எதை தெரியுமா அதிகாரியா நினைக்கிறார்கள், அறிவாளியா இருக்கணும். அதெல்லாம் அப்பசத்தையான பசங்களுக்கெல்லாம் வேதாந்தமானது அவெல்லாம் பக்திக்கு தான் போகணும். அவெல்லாம் பக்தி மார்க்கத்துல இருந்து அதுல இருந்து அந்த கண்ணை சம்பாதிச்சு உபாசனையெல்லாம் கொஞ்சம் பண்ணி அதெல்லாம் பண்ணி நிறைய உபாசனைகள்லாம் பண்ணி பிறகு கடைசியாகத்தான் வரணும் இல்லையா? பிரம்மச்சாரியா இருந்து கிரேஸ்தனா இருந்து கர்மாக்கெல்லாம் பண்ணி வானப்பிரஸ்தனாக இருந்து அதுக்கப்புறம் உபாசனைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சன்னியாசியாக வந்து வேதாந்தத்துக்கு வரணும். அதுக்காக தானே இப்படி 3 ஆசிரமங்களும் 3 விதிச்சிருக்கு. பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரேஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம் அப்படின்னு இருக்கு. இல்ல ரொம்ப வசதியா இருக்கான், ரொம்ப சுருக்கியான ஒரு பையன் இருந்தா அவன் போய் நீங்க கிரேஸ்தாசிரமத்திலேயே வானப்பிரஸ்தாசிரமத்திலேயே தந்தது நியாயமே கிடையாது. அப்படிப்பட்டவர் பிரம்மச்சரியாதேவ பிரபரையா, அவர்கள் நேராக வேதாந்தத்துக்கு சன்னியாசி ரூபமாக ஆக்கியிருக்கிறார். இப்படி 2 மார்க்கங்கள் நமக்கு ஆச்சாரியா கீதா பாஷ்ய ஆரம்பத்திலேயே பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் 2த்தையும் சொல்லியிருக்காரு. அதை அப்படி தெரிஞ்சு வச்சுப்போம். இங்க என்ன சொல்லியிருக்குன்னா
மேதாவி புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 4 சாதனை சதுர்பிகி சாதனைகி, இந்த 4 சாதனங்களோடு சம்யக் சம்பன்னாக நன்கு கூடினவனாக இருக்கணும். இந்த 4 சாதனங்களோட கூடினவனாக இருந்து கொண்டு யுக்தி தட்சிணா, தட்சன்னா திறமசாலியா இருக்கணும். சக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இருக்கணும். யுக்தி சம்பன்னனாக இருக்க வேண்டும். யுக்தினா ஒண்ணு சொன்னா அப்படியே அப்படியே புரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம்? டக்குன்னு அவனுக்கு புரியணும். 4 கேள்வி அதுல இருந்து கேட்கணும். இது வேதாந்தத்துல முதல்ல கேள்வி நிறைய கேட்கலாம். இவர் அளவு கர்மாவை பத்தி பேசும்போது, உபாசனையை பத்தி பேசும்போது எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்ப பண்ணும்போது என்ன பண்ணும், ஐயோ நாளைக்கு காத்தால் நான் செத்து போயிடுவேனே, இன்னைக்கு எப்படி ராத்திரி போகணுமே, இப்ப போய் நான் சந்தியாவந்தனத்தை பண்ணிடுறேன், இன்னைக்கு ஜபத்தை பண்ணிடுறேன்னு அந்த பயம் இருக்கணும். சாஸ்திரம் படிக்கும் போது எப்படி இருக்கணும், நம்ம தீர்காயுசா இருக்க போறோம், எனக்கு என்ன பயம், ஆரம்பிப்போம் இன்னைக்கு அப்படின்னு ஆரம்பிக்கணும். தான் வித்தியாசம் கர்மாவுக்கும் ஞானத்துக்கும். ஞானத்தை படிக்கும் போது நான் தீர்காயுசா இருக்க போறேன்ற ஒரு தைரியம் தார்த்தியம் இருக்கணும். கர்மாவை செய்யும் போது அந்த பயம் இருக்கணும், ஐயோ இன்னைக்கே போயிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு. இந்த திறமைகள்லாம் இருக்கணும். கர்மாவை பத்தி இருக்கும்போது எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. உபாசனையில எனக்கு ஏன்னா இப்படி பண்ணாதான் பலன் அப்படிதான் சொல்லியிருக்கு, வேதத்துல சொல்லியிருக்க கூட அந்த வினயம் வரணும். ஆனா வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா இந்த நிலையெல்லாம் தாண்டிட்டீங்க. இப்ப நீங்க எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் யுக்தி யுக்தமாக புரிந்து கொண்டுதான் வேலை போகணும். புரியாம மேல் யூ ஆர் அலோவ் டு கொஸ்டின் த டீச்சர். எங்க இந்த சாஸ்திரத்துல மட்டும், வேதாந்தத்துல மட்டும். பாக்கி எந்த விஷயமாக இருந்தாலும் உபாசனையை பத்தி நம்ம சொன்னா மரியாதைய வாயை பத்தி அந்த வினயம் வரணும். சொல்றது கேட்போம், என்னைக்கோ ஒரு நாள் புரியும், பகவான் நம்மளை புரிய வைப்பார் அப்படின்ற அந்த பக்தி, அந்த வினயம், இதெல்லாம் வேணும். கர்மாவை பண்ணும் பொழுதும் உபாசனை பண்ணும் போதும் சாஸ்திரம் பண்ணும்போது எல்லாமே யுக்தி யுக்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு புரியணும். அது எப்படி இருக்கணும், மேதாவியாக இருக்கும். அவனுக்கு தாரணா சக்தி இருக்கணும். நேற்று பாடத்தை இன்னைக்கு பார்த்தானா அவனுக்கு என்ன தேவை, இது என்ன புராண பிரவச்சனமா இது இல்லையா, சொல்லி கேட்டு போது அப்படின்னு கேட்டு போறதுக்கு இதை நல்லா ஊனி சிந்திக்க வேண்டும். தாரணா சக்தி ரொம்ப முக்கியம். மேதாவி அப்படின்னாக்கா, மேதா அப்படின்னா தாரணா சக்தி. இந்த தாரணா சக்தி உடையவன் மேதாவி. தாரணா சக்தியுடன் உடையவனாக வித்வான், நல்லா நாலேஜ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அறிவாளியா இருக்கணும், தூரிக்கையா இருக்கணும். ஒண்ணு சொன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஊகா போக குசலஹா அப்படின்னு தாத்தா சொல்றது. எதை சொன்னா, எந்த எக்ஸாம்பிள் சொன்னான்னா அந்த எக்ஸாம்பிள்ல எந்த பார்ட் மாத்திரம் எடுத்துக்கணும். சும்மா அதை வச்சுட்டு ஆரியம் பண்ணக்கூடாது. எல்லா ஆத்மாவானது எல்லா கையிலையும் சுத்தி இருக்கு சார், எல்லாருடைய இருக்கு. எப்படி ஃபேன்ல இருக்கோ, ஃப்ரிட்ஜில் இருக்கோ, ஐபேட்ல இருக்கோ, வாஷிங் மிஷின்ல இருக்கோ, அப்படி ஏசியில இருக்கோ, அப்படி அந்த கரண்ட் ஆச்சுன்னா என்ன சார் பண்றது, இப்படி புதர்க்கமா பேசினா அவன் என்ன சொல்றது, அவன் என்ன எக்ஸாம்பிள்ல சொல்ல வரும். எல்லாத்துலயும் எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி எல்லாத்திலையும் பகவானானவர் எங்கும் நிறைந்திருக்காருப்பான்னு சொல்ல வந்தா புதர்க்கம் இல்லாம இருக்கிறது இல்லையா. ஏன்னா இந்த இடத்துல அந்த எக்ஸாம்பிள் இது வரைக்கும் ஊகமா இருக்கணும், இதுக்கு மேல இருக்கிறது தள்ளி விடணும், அபோகம் பண்ணணும். இப்படி இந்த ஒரு நாலேஜ் யாருக்கு இருக்கணும், அவன் தான் வித்வான். ஊகா போக குஷலா வித்வான் புருஷா. இப்படிப்பட்ட புருஷன் இந்த சாஸ்திரத்துக்கு அக்கற. இது இப்ப நான் எடுக்க போறேன்னு இந்த வேதாந்த சாஸ்திரம், வேதாந்த சித்தாந்த சாரத்தை அறிந்து கொள்வதற்கு அதிகாரி சம்மதா, அதிகாரியாக சம்மதா நன்றாக ஒத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்படி 4 சாதனங்கள் நன்கு சேர்ந்து யுக்தியில சாமர்த்தியம் இருந்து கொண்டு, மேதா சக்தியோட இருந்து கொண்டு, மனசுல தாரணை செய்யக்கூடிய கெப்பாசிட்டியாக, மனசுல வாங்கக்கூடிய விற்பத்தி இருக்கக்கூடிய, வித்யா சம்பத்து உடையவனாக இருக்கக்கூடிய அந்த புருஷன் தான் இதற்கு அதிகாரி அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. எல்லாரும் ஒத்துண்ட விஷயம் இது அப்படின்னு அதிகாரி விஷயத்த சொன்னார். சரி, அதிகாரி சொல்லிட்டார். இப்ப முதல்ல அவர் என்ன சொன்னார், அதிகாரீச்ச விஷயா சம்பந்தச்ச பிரயோஜனம் அப்படின்னு 6வது ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப அடுத்தது விஷயா, என்ன விஷயம் இது, இது பாருங்க. வேதாந்தத்தினுடைய விஷயம் என்ன சார், அது தெரியாம எப்படி சார் நான் உட்காருறது, நீங்க சொல்லுங்க, அந்த விஷயம் எனக்கு கட்டுப்படி ஆச்சுன்னாக்க நான் உட்காடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போறாரு. விஷயா சுத்த சைதன்யம் ஜீவ பிரம்மைக்ய லட்சணம் யத்ரைவ திருஷ்யதே சர்வ வேதாந்தானாம் சமன்வயா. வேதாந்தமானது எங்க சமன்வயமாகுது, நம்ம உடம்புல எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாடி நரம்புலையும் வேதாந்தம், வேதந்தாம் பிரமாணம், வேதந்தாம் பிரமாணம், வேதந்தாம் பிரமாணம் அப்படியே நம்ம பின்னாடி இந்த பாட்டு பாடுறவாளுக்கெல்லாம் சொல்லி வந்துட்டு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்கெல்லாம் என்ன இருக்கும், நமக்கெல்லாம் எங்க இருக்கணும்,
வேதம் தான் பிரமாணம், வேதாந்தம் தான் பிரமாணம், வேதாந்தம் தான் பிரமாணம் இப்படின்ற பிராமான்ய புத்தி வரணும். சர்வ வேதாந்தத்திலேயே இருக்கக்கூடிய தத்துவம். ஏன் எல்லா வேதாந்த தத்துவங்களும் அல்டிமேட்லி எங்க போய் முடிய போகுது? அந்த பிரம்மத்துலதான். அத்விதீயே பிரம்மணியேவ தாத்பரியம் இது தத்து சமன்வயாத் இது சூத்ராவதரே நிர்ணீதம் பவதி. இதை பிரம்மசூத்திரத்துல 4வது சூத்திரமா இருக்கக்கூடிய தத்து சமன்வயாத், எல்லா வேதமும் அந்த தீப பிரம்ம ஐக்கியத்துலதான் போய் முடியாது. அப்படிதான் சமன்வயம் ஆகிறது. சமன்வயமாகிறது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? சமன்வயம் நன்றாக போய் இருக்கிறத தாத்பரியத்தோட இருக்கு. தாத்பரியத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா உபக்கிரமம் உபசம்ஹாரம். முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, பின்னாடி என்ன சொல்லியிருக்கு, நடுவுல எதை அவர் வித்தியாசம். ஒரு லெக்சருக்கு போனீங்கன்னாக்க அவர் என்ன பண்ணோம், முதல்ல அவர் என்ன சொல்ல போறாருன்னு சொன்னோம். சும்மா என்னுடைய டைட்டை அவர் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சார் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் திஸ் அப்படின்னு சொன்னோம். தட் இஸ் வை ஐ டாக் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் இல்லையா? அதான் ஒரு லெக்சருக்கு மரியாதை. அந்த லெக்சரை எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சவன் தான் கொடுக்கணும். இதுக்கு நடுவுல உபக்கிரமம் உபசம்ஹாரம் அப்புறம் அபியாசம். நடுவுல அவர் என்ன பாயிண்ட சொல்ல போறாரோ அதை ஒரு 2-3 தடவை ரிப்பீட் இட் அகைன் அண்ட் அகைன். ஏன்னா அவர் ஒரு ப்ராப்ளம், ஒரு விஷயத்தை எனக்கு சொல்றதுக்கு வராது. இவ்வளவு பெரிய ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயத்த சொல்றதுனால he may have to use this measuring rod. அடிக்கடி சொல்லக்கூடியது அபியாசம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடியது ஒரு மெஷரிங் ராடை யூஸ் பண்றாரு. பிறகு இன் வாட் வே இட் இஸ் எல்லாரும் சொல்ல, இதெல்லாம் புத்தகத்துல இருக்க, நீ ஏன் என் கருத்தா இருக்கிறேன்னு கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா இதுலெல்லாம் இல்லாத ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இதுக்கு முன்னாடி பூர்வத்துல உங்களுக்கு தெரியாத விஷயத்தை இதுல நான் சொல்ல போறேன். அதனாலதான் உங்களை எல்லாம் உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ உபஸ்தம் உபசம்ஹாரம் இருக்கணும், அத்தியாசம் இருக்கணும், அபூர்வத்தா இருக்கணும். அது மொத்தம் இல்ல. எதுக்காக பிரயோஜனம் என்ன இதை தெரிஞ்சுக்கிறதுதான் அந்த பிரயோஜனத்தை சொல்லணும். சொல்றதோட முதல்ல இருக்கக்கூடாது. அதை எக்ஸாஜரேட் இட் ஆல்சோ. அர்த்தவாதம்னு பேரு ஸ்ருதியில இல்லையா? ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக ஸ்ருதியில ஒரு கதையை சொல்லிட்டோம் இல்லையா? சண்டன் முண்டன் காமன் குரோதன் ராக துவேஷன் 2 அரக்கங்கள் உங்ககிட்ட இருக்காங்கப்பா. அந்த 2 அரக்கங்களையும் நீ அழிக்கணும்னு சொல்றதுக்காக சண்டனாகவும் முண்டனாகவும் சித்தரித்து சண்டனாகவும் முண்டனாகவும் இருந்தா அவனை அம்பாளானவள் பொண்ணா இப்படி கொலை சொல்றது அந்த கதையின் மூலமாக அர்த்தவாதம்னு பேரு. கதையின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன், உங்ககிட்ட ராகத்வேஷம் கூடாது, ராகத்வேஷத்தை வச்சு வேதாந்தம் வராதுன்னு சொல்றேன் இல்லையா? அதே மாதிரி நான் ஒரு லெக்சர் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னா அதை பத்தி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி கதையெல்லாம் சொல்லி ஐயா அளவுக்கு அர்த்தவாதம். அதுக்கப்புறம் முக்கியமானது உபபத்தி லாஜிக்கலா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதை முடிக்கணும். ஸோ இப்போ உபக்கிரம உபசம்ஹாரம் இருக்கணும், அபியாசம் இருக்கணும், அபூர்வத்தா இருக்கணும், பலம் இருக்கணும், அர்த்தவாதம் இருக்கணும், அதுக்கப்புறம் லாஜிக்காலிட்டி இருக்கணும், உபபத்தி இருக்கணும். இப்படி இந்த 6 மெஷரிங் ராடோட சேர்ந்து தீர்மானம் பண்ணணும். இப்படி அந்த 6 மெஷரிங் ராடையும் அப்ளை பண்ணி தான் ஆச்சாரியாளானவர் தத்துவ சமன்வயத்துல வேதாந்தத்தினுடைய எல்லா வேதத்தினுடைய தாற்பயமும் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல தான்பா இருக்கு அப்படின்னு சொன்னாரே. அதுதான் நாம இப்ப எடுத்துக்கொள்ள போற விஷயமானது. சர்வ வேதாந்தானாம் சமன்வய. எல்லா உபனிஷத்துகளுடைய தாற்பயம் எங்க இருக்கு? எத்தனையேவ திருஷ்யத்தை எங்கு காணப்படுகிறது? அது ஜீவ பிரம்ம ஐக்கிய லட்சணம். ஜீவனும் பிரம்மமும் ஒன்று, இறைவனும் நானும் ஐ எனக்கூடிய தத்துவமும் காட் எனக்கூடிய தத்துவமும் 2 சைத்தன்யாம்சேன 2மே ஒண்ணு. ஐக்கியம். ஐக்கியம்னா என்ன? இது வேற அது இல்ல, அதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதுக்கு இருக்கு, இதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கு. சோ ஐடென்டிக்கல். அல்லது there is no difference in them. அதுக்கு பேர் தான் ஐக்கியம் இல்லையா? இப்படி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை லட்சணமாக உடையது, அபேதத்தை லட்சியமாக உடையது இல்லையா? லட்சியத்தை காண்பிப்பது லட்சணம் இல்லையா? இதுதான் சார் இன்டென்ஷன் ஆஃப் திஸ் புக். இதுதான் விஷயம். அது என்ன? சுத்த சைத்தன்யம். சைத்தன்யாம்சத்தினால்தானே ஜீவனம். இந்த பாடி பைன் காம்ப்ளெக்ஸோட இருக்கு. இந்த ஜீவனையா சொல்லும் நீயும் கடவுளும் ஒண்ணுன்னு. அந்த பெரிய கை 4 கையில கதை எல்லாம் வச்சுன்னு வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரேச்ச நந்தைன்னு சொல்ற அவரும் இல்ல. சைத்தன்யாம்சத்துல அவர் பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யம். நீங்க கடவுள்னு சின்ன நாள் தூக்கி பார்த்துருந்தீங்க. இவ்வளவு நாள் உள்ளுக்குள்ள இருக்கா அப்படின்னு பாத்தீங்க. அன்னமயத்துல இருக்கா, பிராணமயத்துல இருக்கா, மனோமயத்துல இருக்கா, விஞ்ஞான மயத்துல இருக்கா, ஆனந்த மயத்துல இருக்கா, எங்கேயும் கிடைக்கல. காப்பாயிட்டீங்க. என்னடா இது இங்க போனாலும் நிக்கிறது அங்க போனாலும் நிக்கிறதுன்னு அந்த ஆச்சாரியார் உபனிஷத்தானது அப்பா நீ எதை அங்க தேடினியோ
எதை இங்க தேடினோ அது ரெண்டும் ஒண்ணுதான் வான்னு சொன்னோன்னே கண்ணு திறந்தது. அதான் விஷயமா அப்படின்னு சொல்றது இல்லையா. இந்த ஜீவ பிரம்ம சைத்தன்ய அபேதம் தான். இதுதான் சைத்தன்யம். சைத்தன்ய அம்சத்துல ஒண்ணு சுத்த சைத்தன்யம். இதுதான் சாஸ்திரத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. உபனிஷத்துக்கள்ல தாற்பயமாக 6 விதமான மெஷரிங் ராடை வைத்துக் கொண்டு நாம தீர்மானம் பண்ண பிரம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சுத்த சைத்தன்யத்தில் மூலமாக விளக்கப்படுவதுதான் இந்த சாஸ்திரத்துக்கான விஷயம். இப்ப அதிகாரி சொல்லிவிட்டார் இது விஷயம். இப்ப இந்த விஷயம் எனக்கு அப்ளிகபிளா? நான் தானே ஜீவன், என்னை பத்தி தான் இது சொல்றது. என்னை பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்காம இருக்க முடியும்? எனக்கு எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவளை பத்தி பேசுறேன், ரொம்ப பேசுறேன், இவாளை பத்தி பேசுறேன், புத்தகத்துல அவனை பத்தி சேர்க்கிறேன், யூடியூப்ல என்னத்தையோ கண்ட விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன தெரிஞ்சுக்காம இதெல்லாம் தெரிஞ்சுச்சா என்ன பிரயோஜனம்? நான் யாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டாமோ? இதை தெரிஞ்சுக்காம எதை தெரிஞ்சிருந்தாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உன்னையே தெரிஞ்சு கொள்ளவில்லை என்றால் என்ன பத்தி சொல்றது? ஜீவனை பத்தி சொல்றது, நான் நினைக்க அந்த பிரம்மத்தை பத்தி சொல்றது. ஆகையினால இது என்ன பத்தியதான விஷயம் இல்லையா? அதனால இந்த விஷயம் எனக்கு தேவைதானே. ஆகையினால விஷயம் இருக்கேன் நான். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஜூட்டா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு சார். நான் மேதாவி தான் சார். நான் ஊகா போக குஷலம் தான் சார். நானு பண்டிதன் தான் சார், வித்வான் தான் சார், நானு பிரேக்ஷாவான் சார் நானு அப்படின்னு நினைக்கிறவர்கள் இல்லையா? நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்ப நான் இந்த புத்தகத்தை படிச்சுதான் ஆகணும். அதிகாரித்துவம் இருக்கு, விஷயம் இருக்கு. என்ன பத்திய விஷயம் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? 2. 3வது ஏதத் ஐக்கியம் அப்ரமேயஸ்ய பிரமாணஸ்யாபி சஸ்ருதேஹ சம்பந்த கத்யதே சத்திஹி போதக லக்ஷணஹ. அதிகாரி, விஷயம், சம்பந்தம், பிரயோஜகம் அப்படின்னு சொன்ன. இப்போ அதிகாரி சொல்லியாச்சு, விஷயம் சொல்லியாச்சு. என்ன சம்பந்தம்? இந்த புத்தகத்துல படிச்சதுனால அந்த எனக்கு அதுக்கும் ஒரு சம்பந்தம் வருமா? எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அது சொல்றேன். ஏதத் ஐக்கிய பிரமேயஸ்ய, இந்த ஜீவ பிரம்ம நீ யாருன்னு கேட்கணும்னு நீ நினைச்சிய, கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிய, ஜகத்துன்னா என்ன அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட, காடத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த ஜகத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி எல்லாம் ஆசைப்பட்டே இல்லையா? இந்த ஜீவ பிரம்மம் எல்லாம் ஒரே இடத்துல போய் முடியும்பா. ஏதத்து ஐக்கியம் ஐக்கிய பிரமேயஸ்ய, இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற விஷயத்திற்கு பிரமாணஸ்ய வேத பிரமாணம். இந்த பிரமாணம் என்ன? அறிபவன் பிரமாதா, அறியக்கூடிய பொருள் பிரமேயம். எதன் மூலமாக அறிகிறேன்? என்னுடைய பிரமாணத்தின் மூலமாக. எதிர்க்க டேபிள்ல ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்தை பார்க்கிறேன். பார்க்கிறவன் யாரு? நான் பிரமாதா. பார்க்கப்படும் பொருள் எது? குடம். பார்க்கிறது எது? என் கண். கண் எனக்கூடிய பிரமாணத்தின் மூலமாக கடம் என்றக்கூடிய பிரமேயத்தை நான் எனக்கூடிய பிரமாதா, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ராஜகோபால் என்ற நாமதேயத்தோட இருக்கக்கூடிய நான் அறிகிறேன் இல்லையா? எதுவா இருந்தாலும் பிரமாணத்தோடு தான் நான் பார்ப்பேன். நாளைக்கு மழை வருதுன்னு கையை சொன்னான், யாரா சொன்னா நம்புறதா? ஆனாது ஏதாவது சொல்லி போயிட்டா எதிர்பார்த்தாலும் பிரமாணம். எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம். யார் சொல்லியிருக்கா? எங்க சொல்லியிருக்கு? இதெல்லாம் சொல்லியிருக்கானே இல்லப்பா, அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா விசாரம் இல்லாம சொல்ல மாட்டாருப்பா. அப்பா அவருக்கு அப்பா எப்படி பண்ணாரோ அதை பார்த்து சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பிரமாணம் வரும் இல்லையா? எது இருந்தாலும் பிரமாணம் பிரமாணம் பிரமாணம். இப்படி பிரமாணமாக இருக்கக்கூடியது என்ன? ஸ்ருதே. யாருமே கொஸ்டின் பண்ண முடியாததான ஒரு பிரமாணம் என்ன? ஸ்ருதி. ஏன்னா கண்ணால பாக்குறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சுத்தி இருக்கு. எனக்கு நானா பார்த்தாலே தெரியுது. அதுக்கு போய் வேதம் வரணுமான்னு வேண்டாம். சரி, ஒன் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு, அனுமானம் இருக்கு. வந்திருக்கானே எனக்கு தெரியுமா அவருக்கு அப்பா அம்மா எல்லாம் நீ எப்படி உண்டாவான், உங்க ஊர் அப்பா அம்மா இருக்கா அப்படின்னு ஒரு அனுமானம் பண்றேன். புகையை பார்த்து நெருப்பு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றேன் இல்லையா? பார்த்து புகையை பார்த்து நெருப்பு அனுமானம் பண்றேன். நெருப்பையே நேரம் பார்த்தேன்னா பிரத்யட்சம் ஆயிடுது. இப்படி நெருப்ப பிரமாணத்தின் மூலமாக புகையின் மூலமாக அறிகிறது. இது ஒரு விதமான மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், உண்மையான நாலேஜ் தான். இன்னொரு ஒரு நாலேஜ் இருக்கு, உபமானம். இது மாதிரியே அது இருக்குதுன்னா பண்றேன். இப்ப எங்க ஆத்துல ஒரு குழந்தை பிறந்தது சார். இது வெறும் 6 மாசம் எங்க ஆத்துல குழந்தை பிரசவத்துக்காக வந்திருக்கா. என் பொண்ணு எங்க இருந்து? அமெரிக்கால இருந்து வந்திருக்கா. எங்க ஆத்துல ஒரு பாமரேனியன் இருக்கு. அந்த குழந்தைய அந்த பாமரேனியன் தான் பார்த்திருக்கு. இப்போ அவ 6 மாசம் வெளியிலேயே எங்கேயும் போவே இல்லை. அந்த குழந்தை எதையும் பார்க்கவே இல்லை.
இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு 6 மாசம் போட்டு போயிட்டு அங்க போன உடனே அது ஒரு வீட்டுக்கு போனா அந்த இடத்துல ஒரு பாமரேனியன் வந்து ஐநாளை பார்த்து சிரிக்கிறது. 6 மாசத்துக்கு வந்த இல்லையா, இல்ல ஒரு வருஷத்துக்கு வந்தான்னு வச்சுங்க. எப்படி தெரியும்? அது பார்த்தது எதை பார்த்தது? எங்காட்டு நாய். எங்காட்டு நாய் எங்க வந்தாதானே அது பார்க்கணும். எங்காட்டு நாய் இங்க இருந்து போறதுக்கு சான்ஸே இல்லை. அது அங்க இங்க இந்தியால இருக்கு. அங்க இருக்கு நாய் அப்படின்னா என்ன பண்றது? அது இந்த நாய்த்துவம் அப்படின்றது அது புத்தியில கிரகிச்சிருக்கு. அந்த நாய்த்துவத்தை அங்க போய் அப்ளை பண்ணிட்டு அதை பார்த்த உடனே அதுக்கு இது ஞாபகம் வந்துட்டு உபமானத்தினால அது அதை பார்த்து சிரிச்சது. கரெக்ட் தானே? இதுவும் கரெக்டான நாலேஜ். உபமானத்தினால ஒரு நாலேஜ் வரலாம், யக்ஷத்தினால வரலாம், அனுமானத்தினால வரலாம், உபமானத்தினால வரலாம். இன்னொரு நாலேஜ் இருக்கு. அது என்ன நாலேஜ் அப்படின்னாக்க, தேவதத்தா திவான பூந்தே ஒரு குரு இருக்கார். குரு மந்திர உபதேசம் எல்லாம் பண்ணார். அவரோட காத்தால போவோம் சார். நான் 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு 5 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் பேசிட்டே இருப்பாரு. எல்லாம் பண்ணுவாரு, கொஞ்சம் எல்லாம் பண்ணுவாரு. நாங்க எல்லாம் உட்கார்ந்து இருப்போம். எவ்வளவு சிஷியர்கள் வருவாங்க. தண்ணி கூட குடிக்க மாட்டார் சார். பச்சை தண்ணி கொடுக்க மாட்டார், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டார், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட மாட்டார். அப்படியே இருப்பாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கும். வீட்டுக்கு போயிட்டோம் எல்லாரும் 10 மணிக்கு. காத்தால 5 மணிக்கு வரோம் திருப்பி. அதுதானே ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்து இருக்காரு. என்னப்பா அப்படின்னு கேட்டாருன்னா நமக்கு சந்தேகம் வருமா வராது? ராத்திரி சாப்பிட்டு இருப்பாருன்னு வருமா வராது? அதர்வைஸ் இல்லாஜிக்கல் இல்லையா? இதுக்கு பேர் அர்த்தாபத்தி பிரமாணம்னு பேர். அதர்வைஸ் இட் இஸ் நாட் லாஜிக்கல். சோ இட் இஸ் ஆல்சோ கரெக்ட் நாலேஜ். நான் அவரை கேட்டேன், சார் ஆமாப்பா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தானே? இப்படி ஒரு நாலேஜ் எனக்கு வரணும். அந்த நாலேஜ் வேலிட் நாலேஜ் தான். பிரத்யட்சத்தினால வர நாலேஜும் வேலிட் நாலேஜ், அனுமானத்தினால வருதும் வேலிட் நாலேஜ், அர்த்தாபத்தினால வருதும் வேலிட் நாலேஜ், உபமானத்துல வருதும் வேலிட் நாலேஜ். இன்னொன்னு அனுபவத்தி அப்படின்னு ஒரு நாலேஜ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சார் கீழே மோதிரம் உங்களுக்கு டேபிள் கீழே என்னால குனிய முடியல பாருப்பா அப்படின்னு என் பையனை கேட்டான். அவன் கீழே பார்த்துட்டு இல்லப்பான்றான். மோதிரம் இருந்தாதானே அவனுக்கு தெரியும். இல்லாம எப்படி பார்ப்பான்? அது தெரிய மாட்டேங்குது. மோதிரம் இருந்தது ஆனால் பார்க்கலாம். பார்க்காம அவன் இல்ல பான்றான். அது தப்பா ரைட்டா? அந்த நாலேஜ் ரைட் தானே? இல்லாமலேயே அது இல்லை என்று அறியக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறது இல்லையா? அது அங்க சான்ஸ் இல்ல இல்லையா? பார்க்காம நீங்க சொல்ல இந்த ரூம்ல யானை வந்து சார், அந்த ரூம் உள்ள யானை வந்து சார் இங்கதான் உட்காந்து நீங்க யானை இல்ல ஒண்ணும் இல்ல சார். பார்க்காமே எப்படி சார் சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது. அதர்வைஸ் லாஜிக் இல்லையா? இப்படி சொல்லக்கூடிய நாலேஜ் ஒண்ணு இருக்கு. இது ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். இப்போ 5 மீன்ஸ் ஆஃப் நாலேஜ்: பிரத்யக்ஷம், அனுமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தின்னு பேரு. என்ன பார்க்காமே உபலப்தமாகாமலேயே அது கரெக்டான நாலேஜா போது உபமானம்னு 5 சொன்னேன். இதை தவிர ஒரு நாலேஜ் இருக்கு சார். அதுதான் நம்மளுடைய விஷயம். அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இந்த பிரத்யக்ஷம், அனுமானம், அர்த்தாபத்தி இதெல்லாம் சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத விஷயத்த சொல்றதுக்கு வந்ததுதான் எங்க வேதம். பிரத்யக்ஷேனவா அனுமானேனவா எஸ்து உபலப்தியதே, அதை சொல்லக்கூடிய தஸ்மாத் வேதஸ்ய வேததா. இது அலௌகிகமான ஒரு உபாயம் இருக்குப்பா, இந்த ஒரு உபாயம் தான் வேதமானது அப்படின்னு சொல்றது. இது எங்க கேட்டகரியில வருது அப்படின்னா, இந்த முதல்ல சொன்ன 5வது தவிர சப்த பிரமாணம். ராத்துக்கு வந்த ஃப்ரெண்டுடைய அப்பா, என் பையனுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா வச்சுங்க. அந்த சார் எனக்கும் காசிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன சார் நான் சொல்றது சார் உங்களுக்கு, நான் சொல்ற மாதிரி போங்க செவ்வாயா இருக்குன்னு அந்த எழுதுறேன். நீங்க இங்கேருந்து இந்த பிளைட்டை பிடிக்க காத்தால 6 மணிக்கு கிளம்புறது, அங்க 9 மணிக்கு போயிடுவேன். இங்க போன உடனே அவ வந்து கரெக்டா உங்களை பிக்கப் பண்ணுவார், நீங்க போங்க. அப்படியான்னு கேட்டு என் பையன் என்ன பண்றான், புக் பண்றான். அதே அவர் சொன்ன மாதிரியே. இது நம்பிக்கை தானே இது இல்லையா? ஆனா நாங்க போய் பார்த்தா கரெக்ட் சார், அவர் சொன்ன மாதிரியே பிளைட் இருக்கு, நாங்க போறோம். சோ அவர் சப்தத்தினால அவர் சொன்னதை கேட்டது உண்மையான நாலேஜ் தானே, அது ஒரு நாலேஜ். சோ சப்தமும் பிரமாணம் தெரியுது இல்லையா? முக்கிய பிரமாணம். இந்த சப்த பிரமாணம் என்ன சொல்கிறதோ அதை ரொம்ப படிப்புனால கிடைக்கிறதுல லைப்ரரியில போய் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் சப்த பிரமாணத்துல வருது. ஒருத்தர் சொன்னார், அது சப்த பிரமாணத்துல வருது. ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், இதெல்லாம் சப்த பிரமாணம். இந்த 5 மீன்ஸ் ஆஃப் நாலேஜ தவிர ஒரு பெரிய மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு, அதுதான் அந்த சப்த பிரமாணம். அந்த சப்த பிரமாணமும் பிரத்யட்சத்துக்கும் அனுமானத்துக்கும் உட்பட்டதை தானே சொல்லும். அதனாலதான் ஒரு கண்டிஷன் அலௌகிகம் அப்படின்னு வைதீகமாக சொல்லக்கூடிய வேதம்ன்றது பிரமாணம். அந்த பிரமாணே இதுதான் காதால கேட்டு கேட்டு வந்ததுனால இதுக்கு பேர் ஸ்ருதி அப்படின்னு பேரு. கேட்டு கேட்டே வந்த சம்பிரதாயம். யாரும் எழுதி எல்லாம் வைக்கல. ஏன்னா எல்லாம் சொல்றவங்கலாம் மாறிட்டு எழுதும் போது காக்க பயிலா காவ போட்டுருவாங்க. பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுல நம்ம முன்னோர்கள் அப்படியே வேலை பாடத்தால பரம்பரையா காதலியே சொல்லி 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 புத்தகம் வச்சுக்காம சொல்லி பழக்கி
இப்படி வந்த சம்பிரதாயம் ஸ்ருதிஹி அப்படின்னு பேரு, உபனிஷத் அப்படின்னு பேரு, வேதம்னு பேரு இல்லையா. இப்படி ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கு விஷயமாக காட்டி கொடுக்கக்கூடிய பிரமாணம் தான் இந்த ஸ்ருதிஹி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இது என்ன சொல்றது, சம்பந்தா இல்ல. இந்த ஸ்ருதியானது என்ன சம்பந்தத்துல எனக்கு இருக்கு இப்போ, இந்த எனக்கும் இந்த வேதத்துக்கு என்ன சம்பந்தம், வேதமானது போதகமாக இருக்கக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஜீவ பிரம்ம ஐக்கியம், போத்தியமான விஷயம். அதுல ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயம். இந்த வேதாந்தமானது எப்படி இருக்கு, போதகமாக இருக்கு. அதனால போத்திய போதக லட்சண சம்பந்தம், எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தம். எந்த சம்பந்தத்துல ஒட்டின்னு இருக்குன்னா, அந்த பிரிண்ட் எல்லாம் அந்த வெள்ளை பேப்பர்ல எந்த சம்பந்தத்துல தான் ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான் சமவாய சம்பந்தம் ஒட்டின்னு இருக்கு சார், அது பிரிக்க முடியாது சார். பிறக்கும் போதே அப்படிதான சமவாய சம்பந்தம், மண்ணையும் குடத்தையும் பிரிக்க முடியுமா, மண்ணு குடமும் எந்த சம்பந்தத்துல இருக்கு, சமவாய சம்பந்தத்துல இருந்து இருக்கு. புத்தகத்துல இருக்கக்கூடிய அட்டைப்படமும் புத்தகத்துல இருக்கக்கூடிய கவரும் சமவாய சம்பந்தம். ஆனா அதுக்கு மேல நான் அட்டை போட்டிருக்கேன், அது எப்படி இருக்கு, அது ஈஸியா நீங்க பிரிச்சலாம். அது ஒண்ணும் சமவாய சம்பந்தம், சம்யுக்த சமவாய சம்பந்தம் இருக்கு. இப்படி நிறைய சம்பந்தங்கள்லாம் இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா. இப்படி எனக்கும் புத்தகத்துல இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, போத்தியமான விஷயங்களை இது போதகம் செய்கின்ற சம்பந்தம், போத்திய போதக விசேஷம் சம்பந்த லட்சணமா. இப்படி போத்திய போதக லட்சணமாக இருக்கக்கூடிய சம்பந்தா சத்பிகி கத்தியதே. இதைத்தான் சம்பந்தம் சம்பந்தம் என்று சத்துக்களால் கூறப்படுகிறது. சத்துக்கள்னா யாரு, சிஷ்டாச்சாரர். இந்த சுதி ஸ்மிருதி இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுட்டு அவர்கள் ஆச்சாரம் பண்ணி அதை பார்த்து நான் கத்துட்டு வரேன் இல்லையா. இப்படிப்பட்ட சிஷ்டர்களுக்காக நல்ல மனிதர்கள், சத்தான மனிதர்கள், சாதுக்கள், இவர்கள் சொல்றதுதான், அவாகிட்ட சொல்றதுதான் நமக்கு பிரமாணம். யாரோ ஒருத்த நாலாவது சொல்றதெல்லாம் போய் பிரமாணமா எடுத்துன்னு போக முடியுமா இல்லையா. யார் யாரும் எல்லாருக்கும் அட்வைஸ் இப்ப இந்த காலத்துல பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ள முடியுமான்னு. இப்படி எல்லாம் படிக்க சுதி ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் இதெல்லாம் தெரிந்தவர்கள் யார் கூடுகிறார்களோ அதைத்தானே நாம எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டது தானே இந்த வேதமானது, ஸ்ருதியானது. இதெல்லாம் போல காரணம் அதுதானே. அது சொல்றதுன்னாக்கா அதை ஒத்துதானே ஆகணும். அப்படின்றதுனாலதான் சிஸ்டர்கள்ல இதுதான்பா பிரமாணம் என்று கூறினார்கள். ஏதத் ஐக்கிய பிரமேயஸ்ய பிரமாணஸ்யாபி ஸ்ருதே சம்பந்த கத்யதே சத்பிஹி போத்ய போதக லட்சணஹ. ஜீவ பிரம்ம ஐக்கிய ரூபமான விஷயத்திற்கு அதை காட்டிக் கொடுக்கும் பிரமாணம் இந்த உபனிஷத்துத்தான் என்ற சம்பந்தமானது அறிவிக்கிறது என்பதை சம்பந்தம் என்று பெரியோர்களால் கூறப்படுகிறது அப்படின்னு சொன்னார். இப்படி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அறிவிப்பதற்காக உபனிஷங்கள் ஏற்பட்டன. அதனால உபனிஷத்துக்களால அறிவிக்கப்படும் முக்கிய விஷயம் ஜீவ பிரம்ம ஐக்கியம்தான் அப்படின்றத இப்ப சொல்ற. பிரம்மாத்மைகத்வ விஜானம் சந்த பிராகு பிரயோஜனம் ஏன நிச்சேஷ சம்சார வந்தனாத் சத்ய பிரமுச்யதே. இப்போ இந்த பிரயோஜனத்தை சொல்லுகிறார். நம்ம நாலாவது ஸ்லோகத்துல 6வது ஸ்லோகத்துல அதிகாரி விஷயா சம்பந்தா பிரயோஜனம் சொன்னார். அதே கிரமத்துல ஆச்சாரியார் சொல்லிட்டு வர்றார். அதிகாரின்னா யாருன்னு சொன்னார், விஷயம் என்னன்னு சொன்னார், சம்பந்தம் என்னன்னு சொன்னார். இப்போ பிரயோஜனம் என்னப்பா, இதை பிடிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், வேதாந்த கிளாஸுக்கு வர்றதுனால அப்படின்னு சொன்னா சொல்றார். பிரம்மாத்மைகத்வ விஜானம் சந்தஹா பிராஹு பிரயோஜனம் ஏன நிச்சேஷ சம்சார பந்தனார். இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, எப்ப பார்த்தாலும் மைண்ட் வேலை செய்யல, இரிட்டேட் ஆகுது, கோபம் வருது, காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, பேராசை இருக்கு, ஒருத்தருக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணமே வரமாட்டேங்கிறது, வாங்கறதுக்கு மொத்தம் புத்தி வருது. இதெல்லாம் தப்புன்னு கூட தெரியல. என்னடா இப்படி அகடு வழிகிறோன்றது அகலுக்கு தெரியல இல்லையா. இப்படின்னா இருக்கா, இப்படின்னா சம்சாரத்துல மாட்டின்னு முடிச்சுட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாச்சரியம், எதை பார்த்தாலும் ராகதேசம். எனக்கு பிடிக்காதுப்பா, இறைவனுடைய படைப்புல பிடிக்காது, பலாரம் அடிக்க வேண்டாமா, எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம். நம்ம விடுறோம். இதெல்லாம் சம்சாரம் தானே. எப்படி இருக்கும், இவ்வளவு கேள்வி கட்டவரால எனக்கு அது பிடிக்கும் சார், அது பிடிக்காது, உனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு ஆசை சார், அவன்லாம் ஒழியணும் சார், இப்படி எல்லாம் சொல்லிருக்குதான் சம்சாரம். இந்த சம்சாரத்துல எதை பார்த்தாலும் துக்கமா இருக்கு. அது அதிகமா சாப்பிடறதுக்கு பயமா இருக்கு. அந்த துக்கம் வருமா, ஜரா துக்கம் வரும், சம்சார துக்கம் வரும் இல்லையா, மரண பயம், எல்லாத்துக்கும் ஒரு பயம் இல்லையா, மரண பயம். நம்மளை விட்டு போயிடுவாள என் பொண்டாட்டி, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நடு ரோட்ல நிப்பேனா, என் பையன் இந்த ரோட்ல தள்ளி விட்டாங்கன்னா நான் என்ன பண்றது. இப்போ
எப்படிப்பட்ட பயம் பாருங்க, இல்லாத பயங்கள் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அது கடிச்சிருமோ, பாம்பு கடிச்சிருமோன்ற பயம் தான். பாம்பு ரூம்ல இருக்குது ராத்திரி, அதுக்கப்புறம் போயிட்டு நான் பட்டுப்போமா அந்த ரூம்ல, அது நிச்சயமா போயிருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ரூம்ல எப்படி இருக்கும், ஒரு தடவை நல்லா கை கடிப்பா ஒரு வேலை திருப்பி வந்துருமோ, இந்த மாதிரி பயம் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தூக்கம் இல்லை இல்லையா. இதான பயம். இதுக்கு பேர் தான் சம்சார பயம் அப்படின்னு பேரு. இந்த சம்சார பந்தம் இருக்கு இல்லையா, இது எப்ப பார்த்தாலும் சின்ன புத்தி, நம்ம குடும்பம், நம்ம ஒய்ஃபு, நம்ம பையன் இல்ல இப்படியே நினைக்கக்கூடியதுதான் இந்த புத்திக்கு பேரு சம்சார புத்தி இல்லையா. இது நிச்சேஷ சம்சார பந்தம். இது போகணும். இது போனாதான் வேதாந்தமானது புரியும். அதனால 2வது லைனை பாருங்க. ஏன நிச்சேஷ சம்சார பந்தாத், பாக்கி இல்லாமல் இந்த சம்சார கட்டிலிருந்து விலகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விலகணும்னாக்கா விட்டுட்டு சன்னியாசியா போகணும்னு சொல்லல, டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் தான் எல்லா கையிலும். ஏன்னா அப்பதான் அது அவளுடைய இறப்பானது நம்மளை பாதிக்க கூடாது. எல்லாத்துக்கு மேலே நீங்க வச்சுங்க டிட்டாச் அட்டாச்மெண்ட் வச்சுங்க. டிவி வரையும் போயிட்டா பரவாயில்ல, நீங்க ஒரு டிவி இல்லாம இருப்போமே இன்னும் இப்போ அப்படின்னு இருக்கணும் இல்லையா. இல்லைன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஒரு வேலைக்காரி இருந்துன்னா அவன் திடீர்னு வரலன்னு போயிட்டா, அதனால உடஞ்சி போயிட முடியுமா? வேற ஒரு வேலைக்காரி தீண்ட வேண்டியதா, 2 நாள் கஷ்டப்பட வேண்டியதுதான் இல்லையா. அப்படியே சார் எங்க ஆத்துக்காரர் இருந்தார், அவர் போயிட்டாருனாக்கா எனக்கு உலகமே போயிட்டு இருந்தாருனாக்கா என்ன அர்த்தம்? அது வராம இருக்கணும்னா என்ன பண்ணும்? ஓவர் அட்டாச்மெண்ட், இந்த பாசம் விஷயம் எல்லாம் ரொம்ப கூட அதிகமா. என்ன அளவு ஒரு அம்மாவுக்கு பையன் என்ன பாசம் வைக்கணுமோ அதை வைக்கணும். அப்பா பையன் கிட்ட என்ன ஆசை, எந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கணுமோ அந்த பாசம் தான் வச்சுக்கணும். இப்பதான் இந்த வியோகம் வந்துருச்சுன்னா இந்த பாசம் நம்ம கிட்ட நம்மள அஃபெக்ட் ஆகக்கூடாது. இவா இடிஞ்சு ஊத்துட்டானா என்ன அர்த்தம் அந்த குடும்பம்? அதனால சம்சார பந்தம்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, டிட்டாச்ட் அட்டாச்மெண்டா இருந்தா இந்த சம்சாரம் உங்களை பந்திக்கிறார். வித்யதே ஹிருதய கிரந்தின்னு இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். இப்படி இந்த சம்சார பந்தத்திலிருந்து நிச்சேஷமாக பாக்கி இல்லாம நீங்க வரணுமே. ஆனால் எதனால வரணும்? ஏன்னா சத்யா பிரவிச்சதை உடனே விடுபடுவானோ. அது என்ன, எப்படி விடுபடுவான்? அந்த ஞானம் தான் சார் ரொம்ப முக்கியம். ஞானத்தினாலதான் விடுபட முடியும். எல்லாத்துக்குமே அறிவு இருந்ததுனாலதான் விடுபட முடியும். ரொம்ப காமமா இருக்கு, ஒரு பொருளை வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா. நம்ம சாட்சிகள் சொன்ன பெண்சாட்சி சொன்ன ஒரு திருஷ்டாந்தம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைச்சேன் சார். நாங்கெல்லாம் வீட்டுல எல்லாரும் டிசைட் பண்றோம், இன்னைக்கு போய் ஆஹா ஃப்ரிட்ஜ் வரப்போகுது, பிரமாதமா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணும் போது கிளம்புறோம் சார். என் கசின் வந்தான் வீட்டுல இருந்து, எந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறேன்? அதான் இந்த ஃப்ரிட்ஜ் தான் நான் வாங்க போறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். நீ வேற எங்க ஆத்துல வாங்கின அண்ணில இருந்து அது ப்ராப்ளம். ஒரு நாள் கூட ஒர்க்கே பண்ணல, அதுக்காக போய் பண்ண அப்படின்னு கேட்ட உடனே இப்ப நான் என்ன ஆச்சு, இந்த நாலேஜ் வந்த உடனே அந்த இது வரைக்கும் எவ்வளவு ஆசையா இருந்தேன் நானு, அந்த ஆசை இப்ப நாலேஜ்ல போயிடுச்சு. உங்ககிட்டயா வாங்கினேன் இந்த மசாலா வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ஒரு தடவை சாப்பிட்டு இல்லையா, நாங்க ஒரு தடவை ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். ஒண்ணுமே கிடைக்கல. அங்க எதிர்க்க ஏதோ ஒரு வடையை வாங்கிட்டு வந்தா அங்க எதிர்க்க ஒரு அம்மா, ஐயோ இந்த வடையை சாப்பிட்டதுனால தாங்க காத்தால இருந்து நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம்னு சொன்ன உடனே அந்த வடையை நீங்க சாப்பிட முடியுமா? ஆசை என்னாச்சு? அந்த ஃப்ரிட்ஜ் பாஸ்கெட்லதான் போட முடியும் இல்லையா. இதுதானே அறிவு இருந்ததானால் எல்லாத்துக்கும் முடிவு ஆரம்பிக்கும். ஞானத்தினாலதான் அறிவானது ஏற்படுது. இந்த ஞானம் இங்க அதுதான் பிரயோஜனமா இருக்கும். எதுவுமே ஞானத்தினாலதான் பிரயோஜனம். இங்க சொல்லக்கூடிய ஸ்ருதியில சொல்லக்கூடிய நாலேஜ் என்ன? பிரம்மாத்மைக்கத்துவ விஞ்ஞானம், பிரம்மாவும் ஆத்மாவும் ஒன்று ஐக்கியம் எனக்கூடிய விஞ்ஞானம். இதைதான் சந்தகா நம்முடைய முன்னோர்கள் கௌரவாதன நாராயணம் பத்மபோம் வசிஷ்டம் சக்திம் தத்புத்திர பராசரம் வாசம் சுகம் கௌரவதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாசி சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய, அவருடைய சிஷ்யர் தோழகர், அவருடைய சிஷ்யர் சுரேஸ்வராச்சாரியார், அப்படி அஸ்தாமலகர் தோழகர் அப்படின்னு சங்கராச்சாரியருடைய சிஷ்யர்கள். அப்படியே அந்த பரம்பரையா மன்னார்குடி ராஜசாஸ்திரிகள் அப்படி அதுக்கு அப்படியே மகமாவாஜி ஹரிகர சாஸ்திரிகள் கரம்புலம் கிருஷ்ண சாஸ்திரிகள் கான சாஸ்திரிகள் இஞ்சிபுல்ல சாஸ்திரிகள் கோடா சாஸ்திரிகள் இப்படி எங்கிட்ட இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா. இந்த விஞ்ஞானம் தான் பாரம்பரியமாக வந்த விஞ்ஞானம். சந்துகள் எல்லாம் நமக்கு சொன்னவர்கள்லாம் யாரு? நம்ம வேணா பெரிய ஆள் இல்லாம இருக்கலாம், நமக்கு சொன்ன முன்னோர்கள்லாம் யாரு? நம்ம பரம குருவோ பரமேஸ்வரி குருவோ ஆதிசங்கர பகவத் எல்லாம் சந்தகா, சந்த் ஞானேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சந்த்னா என்னதான்? பெரியவர்கள், சிஷ்டாச்சாரத்தோடு இருந்தவர்கள். அவர்கள் ஆகுகு பிரயோஜனம், இதைத்தான் பிரயோஜனம் பிரயோஜனம் என்று பிரகர்ஷேன ஆகுகு சொல்கிறார்கள்.
எதை அறியறதுனால கொஞ்சமே மிச்சம் இல்லாம இந்த சம்சார கட்டிலிருந்து விடுபடுவானோ அந்த பிரம்மத்திற்கும் ஆத்மாவிற்கும் ஐக்கிய தன்மையை போதிக்கக்கூடியதுதான் பிரயோஜனம் என்று பெரியோர்கள் கூறுகின்ற காரணத்தினால இப்ப என்னாச்சு, அதிகாரி வந்துட்டு, விஷயம் வந்துட்டு, சம்பந்தம் வந்துட்டு, பிரயோஜனம் வந்துட்டு. இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா இல்லையா? இந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டியது நியாயமா? நாளைக்கு டிக்கெட்ஸ்டோமா? டிக்கெட். அதனால 11ல இருந்து நம்ம இந்த வேதாந்த புஸ்தகத்தை படிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். இதனுடைய 10 ஸ்லோகங்கள் இது வரைக்கும் ஆயிருக்கு. 11வது ஸ்லோகத்தை அடுத்த சனிக்கிழமை இன்னைக்கு இதே நேரத்துக்கு பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.